கோவில் எந்த அளவுக்கு சிதைவிட போட்டிருக்குன்னா, கருவறையில் ஒரு சிலைகள் கூட இல்லைங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த சைடில் இருக்க கருங்கற்கள் மேலே இருக்கிற கூரை இந்த சைடில் கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். சைடிலும் கிடையாது. எந்த ஒரு கருவையிலையுமே வந்து சிலைகள் கிடையாதுங்க. என்ன கோவம் தெரியல நம்ம கலாச்சாரத்தில் மேலே மீட்டெடுக்க இங்கே இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவர் தான் அந்த கோவிலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் மற்றும் கைகறிகளை வந்து இங்கே செய்யுங்க. இந்த கோவிலை மீட்டெடுப்புன்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேயும் இல்லைங்க, செஞ்சி பக்கத்தில் இருக்கிற வெங்கட்ராமா கோவிலுங்க. நம்ம ஒரு 1000 கால் மண்டபமாக பார்ப்போம். ஆனால் இது எவ்வளோ பெரிய வரலாறுகள் இப்போ புரிந்து கிடக்குதுன்னு தெரியும். நம்ம கோவில் நாம் தான் மீட்டு எடுக்கணுங்க. நமஸ்காரம் சாமி. சொல்லுங்கள். இந்த கோயிலோட வரலாறு மற்றும் இந்த சுவாமியோட மகிழ்வு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இருந்தாலும் ஆல்டிஷன் பண்ணது வந்து 1540 50 10 வருஷத்தில் முத்தியாலு என்ற நாயக்கர் இந்த கோவிலை கட்டி முடித்தார். இந்த கோவிலுக்கு பேர் தான் வெங்கட்ராமன் கோவில். இந்த கோயில் மறுபெயர் தான் 1000 கால் மண்டபம். சிறப்பமாக ஆட்சி செய்து வரும்போது திடீரென்று 3 யுத்தங்கள் உருவானது. முதல் போர் ஆர்கட் நவாப் என்ற ராஜேந்திர சிங், 2வது போர் இந்து முஸ்லீம், 3வது போர் 1778 பிரிட்டிஷ் என்ற பிரிஞ்சு. இந்த பாருங்க, அந்த பக்கம் பாம்பு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு எல்லா பில்டிங்கும் இடிச்சிட்டு போட்டாங்க. ஆமாம், பாம்பு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் பில்டிங்லாம் அடிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இங்கேருந்து வேலூர் கோட்டைக்கு சுரங்கம் இருந்தது. ஆமாம், செஞ்சியிலிருந்து வேலூர் கோட்டைக்கு சுரங்கம் இருந்தது. செஞ்சியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு சுரங்கம் இருந்தது. வந்தவங்க யார்? பிரெஞ்சுக்காரங்க. நமக்கு பிரெஞ்சு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நியரஸ்ட்டு பாண்டிச்சேரி. அதனால் அனைத்து பொருளும் கொண்டு போய் அங்கே ஐக்கியமாக்கிட்டாங்க. இப்பொழுதும் பாண்டிச்சேரிக்கு போனால் பார்க்கலாம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பீச் இருக்குது. பீச் வரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குடைய பேர் தான் பாரதி பூங்கா. அந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா 14 அடி உயரம் பெருமாள் ஒருத்தர் இருப்பார், சிங்கிளா. இந்த கோவிலேருந்து எடுத்து போனது தான். ஆமாம், இந்த மூலஸ்தானத்தில் எடுத்து போனது தான் கோவில் பெருமாள். அதே போல் பீச்சில் பார்த்தீங்கன்னா காந்தி சிலை ஒன்று இருக்குது. காந்தி சிலை சுற்றி உயரமாக 8 கல்தூண் இருக்கிறது. அந்த கல்தூண் பூரா இங்கேருந்து தான் எடுத்து போனது. அதே மாதிரி பஜாரில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, பேபி ஹாஸ்பிட்டல். இந்த நம்ம கோவிலுக்கு முன்னே இருக்குல்ல, ஒரு கம்பம், அதே போல் ஒரு கம்பம் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுக்கு அடியில் எழுதியிருப்பாங்க, இது செஞ்சிலேருந்து களவு செய்த பொருள் அப்படின்னு. அதே போல் 1778 2014 வரலாம் இந்த கோவிலில் சிலை இல்லாமல் இருந்தது. 2014 சிலை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 5 லாயர்களும் 5 பாகவரும் சேர்ந்து தான் உள்ளே இருக்கிற சிலை வைக்கப்பட்டது. அது வந்து புதிய சிலை, புதியது. அந்த சிலை 11/3/2014 தான் சிலை வச்சோம். அன்று முதல் இன்று வரை சிறப்பான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் செய்து வரோம். என்ன நிகழ்ச்சி செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நியூ இயர் கொண்டாடப்படும், காணும் பொங்கல் கொண்டாடப்படும், 4000 சேவிக்கப்படும். அதன் பிறகு திருவிளக்கு பூஜை, திருக்கல்யாணம், அதன் பிறகு வைகுண்டேஸ்வருக்கு வசல். அது இல்லாமல் எல்லா சனிக்கிழமையும் சிறப்பு அன்னதானம் செய்கிறோம். எல்லா சனிக்கிழமை காலை 10 நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கு பண்ணலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கல, அதே நம்பர் தான். அதே போல் இந்த கோவில் பழமை வாய்ந்த கோவில், பெருமை வாய்ந்த கோவில். அந்த பழமைக்கும் பெருமைக்கும் என்ன அடையாளம் இருக்கிறது? இந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, இந்த மதில் சுவருடைய உயரம், அதே போல் அகலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவருடைய அகலம் 3.5 அடி அகலம், 3 அடி அகலம் சுவர். ஏன் அந்த அளவுக்கு வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா,
யுத்தம் யாராவது செய்தால் ஃபயர் பண்ணால் உள்ளே இருக்கிற கோவிலில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் அந்த அளவுக்கு அகலமான சுவர் போட்டிருக்காங்க. அதே போல் ஆமாம், உள்ளே தாக்காத அளவுக்கு. அதே போல் அந்த ராஜகோபுரம் என்பதை இருக்கு பாருங்கள், அது சீர் செய்கிறாங்களே அந்த ராஜகோபுரம் 7 நிலை கொண்டது, 9 கலசங்கள் உள்ளது. அதே போல் இந்த 7 வயற்படி இருக்குது. இதில் நம்ம கோயில் நாம தான் மீட்டு எடுக்கணுங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.